Decode the World Unfiltered. இரண்டு செய்திகளை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் உலக செய்திகளில். குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறார். கல்வித்துறையை கலைப்பது, ஃபெடரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கல்வித்துறையை மாகாணங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு செல்லும்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அதேபோல் உலக மகிழ்ச்சி தினத்தை ஒட்டி ஒரு பட்டியல் விடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் படி ஃபின்லாந்து நாடு தான் 8வது ஆண்டாக தொடர்ச்சியாக மகிழ்ச்சி நிறைந்த நாடு என்கிற பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இந்த ரெண்டு பற்றியும் விரிவாக பார்க்கிறது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் விவாதப் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் அமெரிக்காவிலும் ஒரு முக்கிய விவாதப் பொருளாக கவனிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு என்ன கோரிக்கையை முன்வைக்கிறதோ அதை அமெரிக்காவில் அந்த நாட்டினுடைய அதிபர் ட்ரம்ப் நிறைவேற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் கல்வித்துறையை மாகாண அரசுகளிடம் ஒப்படைக்கக்கூடிய நிர்வாக உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார். என்ன இந்த நிர்வாக உத்தரவு? இது உடனடியாக நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முடிவு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிபர் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கிய போது அஜெண்டா 47 அஜெண்டா 47 என்ற திட்டத்தை முன்வைத்து பரப்புரை மேற்கொண்டார் ட்ரம்ப். அதில் ஒன்றுதான் கல்வித்துறையை மாகாண அரசுகளிடம் ஒப்படைப்பதுங்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்குது. ஃபெடரல் அரசாங்கத்தினுடைய அதிபர் தான் திரு ட்ரம்ப். அதே போல் மாகாணங்கள், இங்கே எப்படி மாநில அரசுகள் இருக்கின்றனவோ அங்கே மாகாணங்களுக்கு தனித்தனியான ஒரு ஆட்சி முறை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 1979 ஜிம்மி கார்ட்டர் அதிபராக இருந்தார். அப்போது நாடாளுமன்றத்தில் ஒரு ஒப்புதலோடு உருவாக்கப்பட்டது தான் கல்வித்துறை. கல்விக் கொள்கையை உருவாக்குவதோடு நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது, மானியம் வழங்குவது உள்ளிட்டவற்றை இந்த துறை கவனித்து வருகிறது. 1982 ஆண்டிலேயே அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ரொனால்டு ரீகன், அவரும் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியிலிருந்து வந்தவர் தான், கல்வித்துறையை கலைப்பதற்கான முடிவுகளை செய்திருந்தார். சுமார் 43 ஆண்டுகளுக்கு பிறகு குடியரசுக் கட்சியை சார்ந்த அதிபர் ட்ரம்ப் அதற்கான நிர்வாக உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். அரசின் செலவினங்களை குறைக்கும் ஒரு பகுதியாக கல்வித்துறையை முழுவதுமாக மூடுவதற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொன்னாலும் அவர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அமெரிக்காவுடைய தற்போதைய கல்வி முறையில், தற்போதைய கல்வி நிலையில் போதுமான முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டில் தொடங்கி பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஆனாலும் இந்த கல்வித்துறையை கலைப்பது ஃபெடரல் கவர்மெண்ட் நடத்தாது, மாகாணங்கள் தான் நடத்தும் என்ற முடிவெடுத்தாலும் சில விஷயங்கள் தொடர்ச்சியாக ட்ரம்பினுடைய அந்த அதிகாரத்தின் கீழ் இருக்கும். அதில் டைட்டில் 1 ஃபண்டிங், பெல் கிராண்ட்ஸ் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடிய சேவைகள் இதெல்லாம் தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த டைட்டில் 1 ஃபண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களில் 40% பேர் ஏழ்மை நிலையில் இருந்தால் அந்த பள்ளிகளுக்கு அளிக்கக்கூடிய நிதியை அது குறிப்பிடுகிறது. ஒரு பள்ளியில் 40% குழந்தைகள் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கான நிதி உதவி அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் பெல் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது தனிநபர்களுக்கு முற்றிலும் இலவச கல்வி வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது போன்ற சில விஷயங்கள் மட்டும் தொடரும் அப்படின்னு அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெறாமல் நிர்வாக உத்தரவின் மூலம் கல்வித்துறை மாகாண அரசுகளிடம் ஒப்படைக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பானது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிபராகவே இருந்தாலும் அவருடைய இந்த கையெழுத்து இருந்தாலும் நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய ஒப்புதல் கிடைக்கணும். அதனால் இது ஒரு தொடக்கம் என்று தான் பார்க்க முடியும். இந்த தொடக்க நிலையிலேயே என்ன செய்திருக்காங்கன்னா, கல்வித்துறையில் இருக்கக்கூடிய 75,000 பேரில் பலரையும் பணி நீக்கம் செய்வதற்கான வேலைகள் தொடங்கிருச்சு. ஜனநாயக கட்சி தன்னுடைய தாராளமயமாக்கல் கொள்கையை கல்வித்துறை வாயிலாக திணிப்பதாக குடியரசுக் கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. ஏன் இப்போ இந்த கல்வித்துறையை மாகாணங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ட்ரம்ப் வராரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஏன்னா இங்கே இந்தியாவிலும் கல்விக் கொள்கை குறித்த ஒரு வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் நம்ம பொதுப்பட்டியலில் இருக்கிறோம். மாநில அரசு, மத்திய அரசு இரண்டுக்குமான பொதுப்பட்டியலாக கல்வி இருக்கிறது. அதை மாநில பட்டியலுக்கே திரும்ப கொண்டு வர வேண்டும்ங்கிற கோரிக்கைகளை மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சிகளும் அரசுகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றன. எமர்ஜென்சி பீரியடில் தான் கல்விங்கிறது பொதுப்பட்டியலுக்கு போச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்போ இங்கே மாநில உரிமை பேசக்கூடிய கட்சிகள், இப்போ தமிழ்நாடு அரசாங்கம், அதேபோல் கேரளா உள்ளிட்ட பல மாநில அரசுகள்
குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது கல்வி என்பது மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும், அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த மாநிலங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதே விதமான விஷயத்தை தான் அமெரிக்காவிலும் எடுக்கிறாங்க. ஆனால் சொல்லப்படக்கூடிய காரணங்கள் தான் வேற வேற. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இரு கட்சி ஆட்சி முறை தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி, இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வரும்போது, ஃபெடரல் கவர்மெண்ட்டில் வரும்போதெல்லாம் அவங்க தங்களுடைய தாராளமயமாக்கல் கொள்கையை அதே போல கல்வித்துறை வாயிலாக திணிப்பதாக குடியரசுக் கட்சி தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. குறிப்பாக மதவாத, பயங்கரவாத, கம்யூனிச கொள்கைகள் புகுத்தப்படுகின்றன அப்படின்றது ட்ரம்ப் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதை ட்ரம்ப் சொல்கிறாரா நீங்கள் கேட்கலாம். ட்ரம்ப் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஆனாலும் ட்ரம்ப் வந்து தேர்தல் பரப்புரை காலத்திலேருந்தே சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரிப்பப்ளிகன்ஸுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கல்வியை மாகாண பட்டியலுக்கு கொண்டு போகணுங்கிறது. அப்படியான இடத்துல இருந்து தான் மத்தியில் ஆட்சியில் ஜனநாயக கட்சி இருக்கும்போது எப்போல்லாம் அவங்க டெமோக்ரேட்ஸ் வராங்களோ, இப்போ கடந்த முறை பைடன் இருந்தார், அதே போல் அதுக்கு முன்னாடி இருந்த ஜனநாயக கட்சியினுடைய அதிபர்கள், இவங்க காலத்தில் எல்லாமே அவர்களுடைய கொள்கைகளை குடியரசுக் கட்சி ஆதரவு உள்ள மாகாணங்கள்லையும் பின்பற்ற வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது தான் குடியரசுக் கட்சிக்கிற ரிப்பப்ளிக் பார்ட்டி சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. குறிப்பாக இப்போ கல்வி மாதிரியான விஷயங்களில் அவங்க, ஏன்னா நிறைய மாகாணங்களில் குடியரசுக் கட்சி தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடியதை பார்க்குறோம். நமக்கு அங்கே தெரியும், அமெரிக்க தேர்தலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு தெரியும், ரெட் ப்ளூ, இந்த 2 கலர் மாகாணங்கள் மாறி மாறி வரக்கூடியதை பார்ப்போம். ரிப்பப்ளிக்கு வந்து ரெட்டு, ப்ளூ இருக்கிறது டெமோக்ரேட்ஸ் இருப்பாங்க, இந்த ஜனநாயக கட்சி. அப்போ இந்த ரெட் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய மாகாணங்கள் குடியரசுக் கட்சியினுடைய மாகாணங்களாக இருக்கின்றன. அங்கேயும் ஃபெடரல் கவர்மெண்ட்டில் ஒருவேளை பைடனோ அதே போல் அந்த கட்சியை சார்ந்தவர்களோ வரும்போதெல்லாம் அவங்களுடைய பாலிசிஸை கொண்டு போகிறாங்கங்கிறது தான் ரிப்பப்ளிக் கட்சி, குடியரசுக் கட்சி சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதனால் அவங்க சொல்லக்கூடியது இதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த கல்வியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு, அல்லது இப்போ நம்ம வந்து நிறைய பேசி கொண்டிருக்கிறோம், வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட அதே விதமான ஒரு கருத்தை அங்கே ட்ரம்ப் எதிரொலிக்கிறாரு. இப்போது அதனால தான் இந்த முயற்சியை அவங்க எடுத்திருக்கிறாங்க, இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய பள்ளிகளிலேயே பெரும்பாலான மாணவர்கள் கல்வி பயில்கின்றார்கள். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்விங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பெரும்பாலும் அது அரசு பள்ளிகளில் தான் இருக்கும். மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் இருக்கும். அது வந்து ஒரு தரமான கல்வியாகவும் இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே உயர்கல்வி தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதிகமாக செலவழிக்கக்கூடியதாக உயர்கல்வியும் மருத்துவமும் இருக்கும். இப்போ நம்ம ஊரில், இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் வந்து பப்ளிக் ஹெல்த் வந்து அவ்வளவு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம் இல்லையா? அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அங்கே வந்து இன்னைக்கு யாருக்காவது ரொம்ப உடம்பு முடியல, மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்கன்னா பாலிசிஸ் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா மிகப்பெரிய அளவுக்கு அவங்க செலவிட வேண்டியிருக்கும். அதே போல் உயர்கல்விக்கு நிறைய செலவாகும். ஆனால் பள்ளிகளுக்கு ஆகக்கூடிய செலவில் 13% மத்திய அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. மீதமுள்ள செலவுகளை மாகாண அரசுகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. ட்ரம்ப்போட இந்த உத்தரவால் என்ன வகையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் முழுமையாக அளிக்கப்படவில்லை. இப்போதைய நிலையில் மாணவர்களுக்கு 1.6 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதனோட நிலைமை என்னவாகும் அப்படிங்கிற தகவலையும் இன்னும் ட்ரம்ப் அரசாங்கம் கொடுக்கல. கல்வித்துறையை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள் கடன் சுமையை சமாளிக்க திறனற்றவர்களாக உள்ளதாகவும், இதன் காரணமாகவே ஒட்டுமொத்த பொறுப்பையும் வேறு துறைக்கு மாற்றப்போவதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். நிறைய காரணங்கள் சொல்கிறாரு, அதில் இது ஒரு காரணமாக இருக்குது. ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கைங்கிறது அமெரிக்காவில் பெரும் விவாதத்தை உண்டாக்கியிருக்கிறது. ட்ரம்ப் சார்ந்த குடியரசுக் கட்சி, இன்னும் சொல்லப்போனால் அதிலேயே கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் இந்த நடவடிக்கையை வரவேற்கிறாங்க. சமீபத்தில் வந்த 2-3 சர்வேக்களில் கிட்டத்தட்ட 60லேருந்து 65% மாணவர்கள் கல்விங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கணுங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. மாகாணங்களுக்கு போகிறதோ அல்லது கல்வித்துறையை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. ஜனநாயக கட்சியினரும் நிறைய கல்வியாளர்களும் இந்த முடிவுங்கிறது பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ட்ரம்போட இந்த உத்தரவை நாடாளுமன்ற ஒப்புதலை பெற்ற பிறகு தான் செயல்படுத்த முடியும். எனவே இப்போதைக்கு அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக தான் அதை வெளியிட்டிருக்காரு. 2023ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது 60 குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இதுக்கு எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கல்வி, ரொம்ப குறிப்பாக பள்ளிக்கல்வி ஆகச்சிறந்தது. கல்வித்துறையை நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பெரிய நீண்ட பாரம்பரியமெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கல்வித்துறையெல்லாம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு முதல் உலகப் போர், அதுக்கு பிறகான பிரச்சனைகள் அப்படின்லாம் அந்த கல்வித்துறை ஒரு மாதிரி ஒன்றும் இல்லாமல் மாறி, அதுக்கு பிறகு மீண்டும் 1979 தான் ஒரு கல்வித்துறை முழுமையாக உருவாக்கப்பட்டது, பாலிசிஸ்க்காக, கல்வி மேம்பாட்டுக்காக அப்படின்லாம் சொல்லி. இப்போ அதுதான் இப்போ மாகாண அரசாங்கங்களுக்கு கல்வியினுடைய முழு அதிகாரத்தை கொடுப்பதுங்கிற ஒரு முடிவுக்கு ட்ரம்ப் வந்திருக்கிறாரு.
கிட்டத்தட்ட இந்தியாவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள், பல மாநில அரசுகள் இது கல்விங்கிறது மாநில பட்டியலுக்கு மாற்றப்படணும், இது பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால அந்தந்த மாணவர்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்ல முடியாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும், அப்புறம் கல்வி குறித்த வாதங்களும் பெருசாக போயிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கல்வி ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், எல்லோருக்கும் கல்வி கிடைக்கணும், இன்க்ளூசிவ் growth வேணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த மாற்றங்கள் அமெரிக்காவிலும் மிக முக்கியமான வாதப்பொருளாக மாறி இருக்கிறது. ரெண்டும் ஒன்றுன்னு தெரியலாம். இந்தியாவினுடைய கோரிக்கையும் அமெரிக்காவில் ட்ரம்ப் செய்திருக்கிறதும் ஒரே விதமான நடவடிக்கையாக இருக்கலாம். ஆனால் கோரிக்கையின் தன்மைகள் வேறு வேறாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய எதிர்பார்ப்பும், மாநில கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களும், அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும், அங்கே ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, அவர் ஏன் இந்த கருத்தை எடுத்திருக்கிறாருன்னு வைக்கிறது பார்த்தீங்கன்னா நேர் எதிரான ஒன்று. ஆனால் ஆக்ஷன் ஒன்றா இருக்குது. ஆனால் அதனுடைய முடிவுகள் வேறு வேறாக இருக்கும் அப்படிங்கிறத அதில் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உலகின் அனைத்து மனிதர்களும் விரும்பக்கூடிய ஒன்று மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் கிடைக்கிறதா, எங்கே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். உலக மகிழ்ச்சி நாள் அப்படின்னு ஒரு நாளை ஐக்கிய நாடுகள் சபை அனுசரித்து வருகிறது. மார்ச் 20 தான் உலக மகிழ்ச்சி நாள். இந்த நாளை ஒட்டி ஒரு பட்டியலை 13 ஆண்டுகளாக ஒரு நிறுவனம் வெளியிடுகிறது. என்ன பட்டியல் அப்படின்னீங்கன்னா, உலகின் மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியல். எந்த நாடு அப்படி முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஃபின்லாந்து தான் முதல் இடத்துல இருக்குது. இந்த பட்டியலில் 8வது ஆண்டாக தொடர்ச்சியாக முதலிடம் பிடிக்கக்கூடிய இடத்துல ஃபின்லாந்து இருக்குது. அப்படின்னா நாம் எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக உங்களுக்கு வரும். இந்தியாவுடைய இடம் எத்தனை, மகிழ்ச்சியான இடத்துல இந்தியர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கலாம் இல்லையா? அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கிறோம். இந்தியாவுடைய இடம் என்ன, ஏன் இந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குமா பதிலாக இது அமையும். ஃபின்லாந்து பற்றி உங்களுக்கு குறிப்பிட்டேன் இல்லையா? முதல் இடத்துல ஃபின்லாந்து இருக்குது. அப்போ மற்ற நாடுகள்லாம் யாருங்கிற ஒரு கேள்வி எழும். முதல் டாப் 5 அல்ல டாப் 10 யார் இருக்காங்க அப்படின்னு. நார்டிக் கண்ட்ரீஸ்னு சொல்லப்படக்கூடிய ஃபின்லாந்து முதலிடம், அதுக்கு பிறகு டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன், இப்படி பல நாடுகள் அதில் பட்டியல் இடம்பெற்றிருக்குது. டென்மார்க் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் வழக்கம் போல ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லலாம். சரி, மகிழ்ச்சி நிறைந்த நாடு இதுதான் அப்படின்னு எந்த அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பு நடக்குது அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எல்லாருக்கும் வரும் இல்லையா? அவங்க சில காரணிகளை அடிப்படையாக வைத்து தான் இந்த பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுறாங்க, இந்த அறிக்கை. அதில் ரொம்ப குறிப்பாக 6 முக்கியமான அம்சங்களை கணக்கில் எடுக்கிறாங்க. சமூக கட்டமைப்பு, சுகாதாரம், சுதந்திரம், தாராள மனப்பான்மை, அப்புறம் ஊழல், அப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இதெல்லாம் சேர்த்து இன்னும் பல்வேறு காரணிகளை மதிப்பீடு செய்து தான் இந்த மகிழ்ச்சி நிலை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. இந்த மகிழ்ச்சி நிலைங்கிறது தனி மனிதர்களுடைய மகிழ்ச்சின்னு இல்லை, ஒரு நாடு எப்படி செழிப்பாக இருக்கிறது அப்படிங்கிற கணக்காக அதை கொண்டு வராங்க. ஃபின்லாண்டை தொடர்ந்து நாம் ஏற்கனவே சொன்னோம், டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன், நெதர்லாந்து, இப்படி இந்த நாடுகள்லாம் அடுத்தடுத்த இடத்தை பிடித்துள்ளன. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்னென்னா, கோஸ்டாரிக்கா அப்புறம் மெக்சிகோ, இந்த நாடுகள் கூட முதல் 10 இடங்களுக்குள்ளே வந்திருக்கு. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும், ஆனால் முதல் 10 இடங்களுக்குள்ளே இருக்குது. அதாவது கோஸ்டாரிக்கா 6வது நாடாகவும் மெக்சிகோ 10வது நாடாகவும் இருக்குது மகிழ்ச்சி நிறைந்த நாடு அப்படிங்கிற இடத்துல. 3 ஆண்டுகளாக போரினால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நாடும் கூட டாப் 10ல் இருக்குது. இது கொஞ்சம் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இஸ்ரேல் தான் அந்த நாடு. இஸ்ரேல் 8வது இடத்தை பிடித்திருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் 8வது இடத்தை பிடித்திருக்குது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக போர் பாதிப்பு இருக்கிறதுனால அதனுடைய இடம் சற்றே சறுக்கி இருக்குன்னு வேணால் பார்க்கலாம். கடந்த ஆண்டில் இஸ்ரேல் 5வது இடத்தை பிடித்திருந்தது. ஹமாஸ் உடனான இந்த போர், அதுக்கப்புறமான மக்கள் அதிருப்தி, இதெல்லாம் வந்ததுனால 8வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கணுன்னா, அமெரிக்கா என்ன இடத்துல இருக்குது? ஏன்னா உலகம் முழுக்க எல்லாவற்றுக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடு, எல்லாவற்றுக்கும் அதிகாரம் செலுத்தக்கூடிய நாடு, எல்லாத்துலேயும் கருத்து சொல்லக்கூடிய நாடு, ஐக்கிய நாடுகள் சபையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறதுனால அமெரிக்காவை வழக்கமாக நம்ம பார்ப்போம். அது எங்கே இருக்குது அப்படின்னா 24வது இடத்துல இருக்குது. இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக குறைந்த தரவரிசை அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தாங்கள் சரியான திசையில் வழிநடத்தப்படவில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் சொல்லக்கூடிய அந்த ஆங்கில வாசகங்களை நான் குறிப்பிடுறேன். இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் யூரோப், அமெரிக்காவிலும் ஐரோப்பாவினுடைய ஒரு பகுதியிலையும் டிக்ளைன் இன் ஹாப்பினஸ் அண்ட் சோஷியல் ட்ரஸ்ட் ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் சிக்னிஃபிகண்ட்லி டு த ரைஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் போலரைசேஷன் அண்ட் ஓட்ஸ் அகெயின்ஸ்ட் அ சிஸ்டம். நம்ம ரஜினி சொன்னார்லையே, அந்த சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு. இதை தான் காரணிகளாக இந்த ரிப்போர்ட் குறிப்பிடுது.
பொலிட்டிக்கல் போலரைசேஷன் ஒரு காரணமாக இருக்கிறது அதனுடைய பின்தங்கிய நிலைக்கு அப்படின்னு. சரி, இதெல்லாம் சொல்கிறோம். அமெரிக்கா அங்கே இருக்குது, ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பக்கம் டிக்ளைன் ஆகுது, இன்னொரு பக்கம் ஃபின்லாந்து மாதிரியான நாடுகள் தொடர்ச்சியாக முதலிடத்தில் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், இந்தியா எந்த இடம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்தியா இந்த பட்டியலில் சிறிது முன்னேற்றம் அடைந்திருக்குது. ஆனால் நாம் அவ்வளவு மகிழ்ச்சியான இடத்துல இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஏன்னா இந்த அறிக்கை அப்படி சொல்லுது. இந்த அறிக்கையினுடைய காரணிகள் சொன்னோம். இந்த அறிக்கையில் முரண்பாடுகள் இருக்கலாம், அது சரியா தவறா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பக்கூடிய எல்லா அதிகாரம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இந்த அறிக்கையை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா பப்ளிகேஷன்ஸும் ஏற்றுக்கொண்டு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்தபடி பார்த்தா 2024 126வது இடத்துல இருந்த இந்தியா இந்த ஆண்டு 118வது இடத்திற்கு முன்னேறி இருக்குது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த காரணிகள் எல்லாம் பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் உக்ரைன், மொசாம்பிக், ஈராக் போன்ற நாடுகள் இருக்குல்ல, இதெல்லாம் போரால் பாதிக்கப்பட்ட நாடுகள். அந்த நாடுகளை விட இந்தியா பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறது இந்த பட்டியல் சொல்லுது. அப்படி என்ன காரணம் இருக்குது? ஏன்னா இங்கே போர் இல்லை, மற்ற நாடுகளில் நம்ம குறிப்பிட்ட நாடுகளெல்லாம் போரால் பாதிப்பு இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு இது அச்சம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட மகிழ்ச்சி இருக்க முடியாது. இந்தியாவில் ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு காம்ப்ளெக்சிட்டியாக நிறைய சிக்கல்கள்னால அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியாவோட ஒரு முக்கியமான அம்சத்தை இந்த அறிக்கை பாராட்டவும் செய்யுது. அது என்னென்னா, இந்தியா சமூக கட்டமைப்பில் சிறந்து விளங்குகிறது அப்படின்றாங்க. அதாவது கூட்டு குடும்பங்களாக வாழக்கூடிய கலாச்சாரம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிதாக உதவுது அப்படின்னு ஒரு அறிக்கை குறிப்பிட்டு காமிக்குது. அதே நேரத்தில் ஏன் அப்புறம் பின்னாடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிநபர் சுதந்திரத்தை பொறுத்தவரை இந்தியா குறைந்த மதிப்பெண்களையே பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது இந்த அறிக்கை சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே போல் இந்தியாவுடைய அண்டை நாடுகள் கூட நம்மை விட மேலே இருக்குது. நேபாளம் 92வது இடத்தை பிடித்திருக்குது. மற்ற நாடுகளும் அதே போல் ரொம்ப நம்மை விட முன்னேறிய இடத்துல இருக்கிறாங்க. சீனா நம்ம இயல்பாக கேட்போம், அமெரிக்காவை பார்த்துட்டோம். இப்போ சீனா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சீனா 68வது இடத்தை பிடித்திருக்கிறது இந்த மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில். அதே நேரத்தில் இலங்கை, வங்கதேசம் இந்த 2 நாடுகளுடைய இடங்களும் நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 133வது நாடு, வங்கதேசம் 134வது நாடு. உங்களுக்கு இயல்பாக தெரியும், அங்கே 2 நாடுகள்லையும் சமீபத்தில் ஆட்சி மாற்றங்களை பார்த்தோம், மக்கள் புரட்சியை பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருந்துச்சு, மக்கள் அங்கேருந்து ஆட்சியில் இருந்தவங்க அகற்றப்பட்டதும் நம்ம பார்த்தோம். இப்போ நேச்சுரலாக அங்கே மகிழ்ச்சிங்கிறது குறைவாக தான் இருக்கும். உலகின் மகிழ்ச்சியற்ற நாடாக இது ரொம்ப இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த பட்டியலோட கடைசி நாடு அப்படின்னா எல்லாரும் எளிதாக சொல்லிட முடியும். ஏன்னா தொடர்ச்சியாக போர் அல்லது பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவிக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் தான் இந்த தரவரிசை பட்டியலில் கடைசி இடத்துல இருக்குது. ரொம்ப குறிப்பான காரணம், ஆப்கானிஸ்தான் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்கள், வறுமை, கல்வியின்மை, இந்த காரணங்களால தான் மகிழ்ச்சி பட்டியலில், அதாவது மகிழ்ச்சி நிறைந்த நாடு அப்படின்ற பட்டியலில் கடைசி இடத்தை ஆப்கானிஸ்தான் பெற்றிருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது அல்லது ஆப்கானிஸ்தானை போலவே மகிழ்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நாடு அல்லது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, மக்கள் ரொம்ப சிரமத்திலே இருக்கிறதா நினைக்கக்கூடிய நாடு அப்படின்னா சியரா லியோன், அப்புறம் லெபனான், இதெல்லாம் மகிழ்ச்சியற்ற நாடுகளாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஏன் இதுக்கெல்லாம் காரணம்னா, இயல்பாக இந்த நாடுகள் மோதல் அதிகமாக இருக்குது, வறுமை, சமூக அமைதியின்மை உள்ளிட்ட சவால்களை இந்த நாடுகள் சந்திக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்படி இந்த நாடுகள் பட்டியல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பொதுவாகவே இந்த பட்டியல்களில் நீங்கள் கல்வியில் சிறந்த நாடு எது, வேர்ல்டு ரேங்கிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் பெருமளவுக்கு வராது. ஏன்னா அந்த ரேங்கிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களில் முரண்பாடுகள் இருக்குது. வேர்ல்டு ரேங்கிங் போடும்போது அவங்க வேறு சில பேராமீட்டர்ஸ் வைப்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் வேறையாக இருக்கும். அதே போல் இந்த மகிழ்ச்சி தினம் அல்லது மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் அப்படிங்கிறதும் ஒரு இண்டிகேட்டராக தான் நம்ம பார்க்க முடியும். முழுசாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இது முழுமையாக பெருமளவுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்களால், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகளால் ஒரு முக்கியத்துவத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ரிப்போர்ட்டுடைய டீட்டெயில்ஸை பார்த்துருக்குறோம். எது எப்படி இருந்தாலும் நாடு மகிழ்வானதாக இருக்க வேண்டும் அப்படின்னா மிக முக்கியமானது அப்படின்றது ஒற்றுமையும், அதுக்கு பிறகு தனி மனிதர்களுடைய வளர்ச்சி, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒருவர் தனி மனிதர்களுடைய அந்த மகிழ்ச்சி தான் நாட்டோட மகிழ்ச்சியாகவும் மாற முடியும். அப்போ மகிழ்ச்சி நிறைந்த நாடாக இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் முன்னேற வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கும். 2 முக்கியமான அம்சங்களை இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறோம். இந்தியாவில், தமிழ்நாட்டில் அதிகம் விவாதிக்கப்படக்கூடிய கல்வி, அதே போல் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி, இந்த 2 பற்றிய முழுமையான பார்வைகளை நாம் வழங்கியிருக்கிறோம். உங்கள் பார்வை என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை உங்களுடைய உள்ளங்கைக்கே வந்தாலும் அதை உள்ளர்த்தத்தோடு அதுக்கு இன்னும் முழுமையான பார்வைகளையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய டிகோட் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.